தமிழ் மக்கள் எம்பக்கம் தமிழ் தலைவர்களுக்கு கடப்பித்துகின்றார் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத். தமிழ் மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திசை காட்டியை தெரிவு செய்து அமோக வெற்றியை வழங்கியுள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கும் எமக்கே ஆதரவு வழங்குவார்கள். ஆகவே தமிழ் கட்சிகள் காணும் கனவு பலிக்காது. தமிழர்களை எம்மிடமிருந்து பிரிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் மக்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தி நல்லதொரு திசையை காட்டுகின்றது என்றும் அவர்கள் சொன்னதையே செய்வார்கள் என்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்தார். மேலும் வடக்கு தமிழ் கட்சியினர் எம்மை விமர்சனம் செய்வதால் தமிழ் மக்களின் ஆதரவை எம்மிடமிருந்து பிரிக்க முடியாது எனவும் மக்களின் அரசியல் பொருளாதார கோரிக்கைகள் எம்மால் நிறைவேற்றப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கருத்து தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரத்தை தாங்க முடியாத தமிழ் தேசிய கட்சிகள் தலைவட்டப்பட்ட கோழிகள் போல் திக்கு திசை தெரியாமல் ஓடி திரிந்து உள்ளடக்கமற்ற உணர்வுகளை வெளியிடுகின்றனர். உள்ளூராட்சி சபைகளுடன் தொடர்பற்ற விடயங்களை பேசி மக்களை இனவாத உசுப்பேத்தல்களுக்கு தள்ள எண்ணுகின்றனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செல்வம் அடைக்கலநாதன் ஜேவிபி மன்னாரில் வென்றால் மன்னார் பறி போய்விடும் என்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் மனித புதைகுழிகள் பற்றி பேசுகின்றார். EPRLF சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிரதமரின் யாழ்ப்பாணம் வருகின்றார், ஜனாதிபதியின் யாழ்ப்பாணம் வருகின்றார் என்று கேள்வி எழுப்புகின்றார். தமிழரசு கட்சியும் தன் பங்குக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க கோருகின்றது. எல்லா தமிழ் கட்சிகளுமே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் இடம்பெற்று இவ்வளவு காலமாகியும் தேசிய மக்கள் சக்தி ஒரு அணியும் புடுங்கவில்லை என கோரஸ் பாடுகின்றனர். ஆனால் தாங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக உள்ளூராட்சி சபையை, மாகாண சபையை, பாராளுமன்ற ஆசனத்தை தந்த மக்களுக்கு எந்த ஆணையை புடுங்கினார்கள் என்பதை சொல்லவில்லை. இனிமேலாவது உள்ளூராட்சி சபையில் எந்த ஆணையை புடுங்க போகிறார்கள் என்பதையும் சொல்லவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் ஏதோ ஜேவிபியும் NVPயும் வெவ்வேறு என்று தவறாக நினைப்பதாக தமிழ் கட்சிகள் முட்டாள்தனமாக நம்புகின்றனர். தமிழ் மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும், NVPயின் மீது ஏறியிருந்து சவாரி செய்வது தமிழ் மக்களுக்கு தெரியும். கடிவாளம் ஜேவிபியின் கையில் இருப்பதை நன்கு தெரிந்துதான் தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்கின்றனர். இது தெரியாமல் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இதை முதல் முறையில் கண்டுபிடித்து புட்டப்பட்டு வைப்பதாக கதை சொல்கின்றார். EPRLF போல் சில கட்சிகளுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனெனில் ஜேவிபி மட்டுமே உள்ளூராட்சி சபையில் அவ்வளவு பிரதேசங்களுக்கு என்ன செய்வோம் என்பதை மிக திட்டவட்டமாக தெரிவித்து வருகின்றனர். ஜாழ் மாவட்ட மாநகர முதல்வருக்கான வேட்பாளராக விரிவுரையாளர் கபிலனை அறிவித்து தங்களது வேலை திட்டங்களையும் வெளியிட்டு வருகின்றனர். ஏனைய கட்சிகளுக்கு மாநகர முதல்வருக்கான வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் உள்ளனர். வேலிக்கு ஊடான் சாட்சி போல பிள்ளையான் வழக்கில் சட்டத்தரணியாக உதய கம்பன்பில வலிந்து காணாமலாக்கப்பட்டுள்ள கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் ரவீந்திரநாத் சிவசுப்பிரமணியம் வழக்கில் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனி சுதரை சந்திரகாந்தன் கைதாகியுள்ளார். தற்சமயம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 90 நாட்களுக்கு விசாரணை கைதியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். இந்த வழக்கு தவிர முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்க கொலை வழக்கிலும் பிள்ளையான் கைதாகி 5 வருடங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் ஆதாரங்கள் இல்லை என காரணம் காட்டி விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் ஈஸ்டர் கொண்ட தாக்குதலிலும் பிள்ளையானின் பங்களிப்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பிலும் பிள்ளையான் 2 தடவைகள் விசாரிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இனவாதியான PV துருகேல உரிமைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில பிள்ளையானின் பிரத்யேக சட்டத்தரணியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானுக்கு உதய கம்பன்பில வழக்கறிஞராகியுள்ளமை பிரச்சனையின் தீவிரத்தை காட்டுகின்றது என NVP அமைச்சர் நலிந்த ஜேதிஸ்த கண்டியில் நடந்த கூட்டத்தில் மக்கள் மத்தியில் தெரிவித்தார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள், ஊழல்கள் மற்றும் மோசடிகள் எவ்வளவு பாரதூரமானவையாக இருந்தால் கம்பன்பில மூக்கை நுழைத்திருப்பார் என்று நலிந்த ஜேதிஸ்த அச்சம் வெளியிட்டுள்ளார். உதய கம்பன்பில இதுவரை எந்த ஒரு வழக்குகளிலும் ஆஜராகி பார்க்கவில்லை என மேலும் தெரிவித்தார். லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் இப்போது சுறுசுறுப்பாக செயற்பட ஆரம்பித்திருக்கிறது. நீதிமன்றம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் வழக்குகளை பதிந்து விசாரிக்க ஆரம்பித்துவிட்டது எனவும் கூறி நலிந்த ஜீதிஸ்த ஊழல், மோசடி மற்றும் குற்றவாளிகளின் வயிற்றில் புளியை கரைத்தார். இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுப்போம். நீதி அமைச்சர் ஹஸ்ரன் நாணயக்கார. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். தீர்க்கப்படாமல் இருக்கும் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம் என நீதி அமைச்சரான ஹஸ்ரன் நாணயக்கார அவர்கள் தெரிவித்துள்ளார். இவர் புதிய அரசமைப்பு உருவாக்கம் மற்றும் பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்குவது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி TJNC அரச குலரத்ன தலைமையில் குழு ஒன்று கூடியது எனவும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காலம் காலமாக தொடர்ந்து வரும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதற்கும் புதிய சட்டத்தை இயற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் இவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு நாட்டு மக்களின் கருத்துக்களுக்கு எப்போதும் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதற்காகவே மக்கள் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தெரிவு செய்துள்ளனர் எனவும் தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் நீதி மற்றும் ஒருமைப்பாடு அமைச்சரும் சட்டத்தரணியுமான ஹஸ்ரன் நாணயக்கார அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தலுக்கு வாக்குறுதியாக இருந்துள்ளது.
மேலும் தற்போது முடிவுக்கு வரவுள்ள ஜிஎஸ்பி வரிச்சலுகையை மீளப்பெறுவதற்கு பயங்கரவாத தடுச்சட்டத்தை நீக்குவதை நோக்கி அரசு நகர வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டுள்ளது. அத்தோடு சிறுபான்மை சமூகங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளாட்சி தேர்தல்கள் காலத்தில் அதற்கான முனைப்பு காட்டுவது தேசிய மக்கள் சக்திக்கு பலத்தை சேர்க்கும். அந்த வகையில் ஒரே கல்லில் பல மாங்காய்களை வீழ்த்த நினைக்கின்றார் ஜனாதிபதி அனுரா. அவரின் கற்றப்புள் சரியாகவே குறிவைக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த 22 இந்தியர்கள் கைது. சுற்றுலா விசாவில் 3 மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு வந்த 25 தொடக்கம் 35 வயதுக்குட்பட்ட 22 இந்தியர்கள் விசா முடிவடைந்தும் இந்தியாவுக்கு நாடு திரும்பாத இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து கூலி வேலையில் ஈடுபட்டு வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 17 பேர் சுற்றுலா விசாவிலும் 4 பேர் குடியிருப்பு விசாவிலும் ஒருவர் வணிக விசாவிலும் இலங்கைக்கு விரட்டி தந்துள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவு சந்தேகத்தின் பெயரில் 2 இந்தியர்களை விசாரணை செய்த பின் ராஜகிரிய என பிரதேசத்தில் அலுவலகம் ஒன்றில் சுற்றிவளைப்பு மேற்கொண்டு இவர்களை கைது செய்துள்ளனர். மேலும் இவர்கள் வெளிசாரா தற்காலிக தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் இந்தியாவிற்கு விரைவில் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இஸ்ரேலியர்கள் பலரும் இலங்கையில் சட்டவிரோதமாக நீண்ட காலம் தங்கியிருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் உள்ளது. மேலும் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் பலரின் கவனத்தை ஈர்க்கின்றது. சிறுவர் பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட அலன் தமிழரசு கட்சியிலிருந்து இடைநீக்கம். கிளிநொச்சி விவேகானந்தா நகரைச் சேர்ந்த அலன் என்று அழைக்கப்படும் திரு சந்தியா அலண்டீலன் கனிஷ்ட மகாவித்தியாலயத்தில் 16 மாணவர்களுக்கு எதிராக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளையின் அங்கத்தவர் மற்றும் தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் விசுவாசி ஆவார். அலனை தமிழரசு கட்சியிலிருந்து குற்றச்சாட்டின் பாரதூர தன்மையை கருத்தில் கொண்டு உடனடியாக கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்துவதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் அறிவித்துள்ளார். எம்.ஏ. சுமந்திரன் அலன் விடயத்தில் காட்டிய அதிரடியை என் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைத்தவர்கள் என குற்றம் சாட்டப்படும் ஏனைய தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக எடுக்கவில்லை என விசனம் வெளியிட்டுள்ளனர். புலிகளுக்கும் எங்களுக்கும் இலக்கு ஒன்று, அணுகுமுறைதான் வேறு. இபிடிபி ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் யாழ் ஊடகவியலாளர் சந்திப்பில் புலி தலைமையும் எமது செயலாளர் நாயகமும் ஒரே கொள்கைக்காக போராடியவர்கள். அவர்களுடைய அணுகுமுறைகள் தான் வெவ்வேறானவை. இலக்கு ஒன்றையாகும். எமது செயலாளர் நாயகமும் பூகோள அரசியல் யதார்த்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு விட்டுக் கொடுப்புகளூடாக எமது மக்களின் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கலாம் என நம்பினார். மாறாக புலிகள் தலைமை எவ்வளவு இழப்புகளை கொடுத்தாலும் எந்த விட்டுக் கொடுப்பும் செய்யாமல் எம் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க முயன்றனர். இதனால் ஏற்பட்ட பாரிய அழிவுகளை எமது செயலாளர் நாயகம் டக்ளஸ் பிரவானந்தா எப்போதும் வெளிப்படையாக எதிர்த்து கண்டித்து வந்துள்ளார். புலிகளின் தியாகங்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் எமது செயலாளர் நாயகத்தின் கருத்துக்களை வெட்டியொட்டி இபிடிபிக்கு எதிராக பரப்பி வருகின்றனர் என குற்றம் சாட்டினார் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த். தேர்தல் காலங்களில் எப்போதும் இவ்வாறான விசவத்தனமான வீடியோ பிரச்சாரங்கள் வைரலாவதாகவும் ஆதங்கப்பட்டார். இறுதியாக புலிகளும் நாங்களும் ஒரே இலக்கில் வெவ்வேறு பாதைகளில் பயணித்த போராளிகள் என முடித்தார். காணாமல் போன இளைஞன் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. வவுனியா பாவல்குளம் சூடுவந்த புலவு அலைக்கரையிலிருந்து இரத்த காயங்களுடன் உளுக்குளம் போலீசாரால் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் விநாயகபுரத்தைச் சேர்ந்த 33 வயதான கோபிதாசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் 14ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிருந்ததாக உறவினர்களால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இறப்புக்கான காரணம் தெரியவில்லை. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொள்கின்றனர். உலக சந்தையை கருத்தில் கொண்ட புதிய கைக்கிணறிகள் ஆரம்பம். எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தை சேர்ந்த 80 பேர் இன்டர்நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொண்டுள்ளனர். 2029 உலகின் கேபிள் அசெம்பிளி சந்தையின் பெறுமதி 243 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும் என மதிப்பிடப்படுகின்றது. அதனால் இதனை நோக்கி இலங்கையின் பாடசாலைகளில் இருந்து வெளியிருப்பவர்களை ஈர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை முன்னெடுக்கின்றது. பாடசாலை கல்வியுடன் வெளியிருப்பவர்களுக்கான தொழில் வாய்ப்பாக இதனை மாற்றுவதற்கு இதற்கான தொழிற்கைக்கிணறியை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை உருவாக்கி வருகின்றது. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் கேபிள் அசெம்பிளி சந்தைக்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. புதிய தொழில்நுட்பத்தின் தீவிர வளர்ச்சி 5G, IoT and AI போன்றவை அதிகூடிய வேகத்துக்கும் சேவைகளின் நம்பகத்தன்மை தொடர்ச்சிக்கும் பாரிய கேள்வியை ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இலத்திரனியல் இணைப்புகள் மிக நுண்ணிய வடிவமைப்பிலும் பகுதி முறையிலும் உருவாக்கப்படுவதற்கான தேவை அதிகரித்துள்ளது. அதனால் இவை பற்றிய புதிய கைக்கிணறிகள் அவசியமாகின்றது. டொனால்ட் ட்ரம்புடன் பேச இலங்கை குழு அமெரிக்கா பயணம். சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 44% சுங்க வரி விதித்துள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி செய்வதில் கணிசமான அளவு அந்நிய செலாவணியை ஈட்டி வந்த இலங்கை பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. டொனால்ட் ட்ரம்புடன் வரி விதிப்பு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்த அரசாங்க குழு ஒன்று இலங்கையிலிருந்து விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலியர்களுக்கு தடை விதித்த அழகிய குட்டி தீவு.
பாலஸ்தீனத்தில் மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டித்து பாதிக்கப்படும் பாலஸ்தீனர்களுக்கு தோளோடு தோள் கொடுக்கின்ற வகையில் இஸ்ரேலியர்கள் தங்கள் நாட்டுக்குள் வருவதற்கு தடை விதித்துள்ளது அழகிய குட்டித்தீவுகள் கொண்ட மாலைத்தீவு. மாலைத்தீவு ஜனாதிபதி மொஹமட் மொய்சு இதற்கான சட்டமூலத்தை ஏப்ரல் 14 அன்று கையெழுத்திட்டுள்ளார். மாலைத்தீவினுடைய இந்நடவடிக்கை பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தாவிட்டாலும் ஏனைய முஸ்லிம் நாடுகள் இவ்வாறான இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2022 11,000 இஸ்ரேலிய உல்லாச பயணிகள் மாலைதீவுக்கு சென்றிருந்தனர். கடல் அலை சறுக்கல் விளையாட்டுகளுக்காகவும் நிம்மதியான விடுமுறைக்காகவும் இவர்கள் மாலைதீவுக்கு செல்கின்றனர். இஸ்ரேலியர்களுடைய மற்றொரு சுற்றுலா தலமாக இலங்கை, குறிப்பாக அருகம்பி உள்ளது. மாலைதீவு இஸ்ரேலியர்களுக்கான தடையை கொண்டு வந்துள்ளதால் இவர்கள் இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளே அதிகம். இலங்கை அரசில் உள்ள சிலர் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை விரும்பினாலும் இலங்கை அரசு சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பியே இருப்பதால் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு செல்வது பொருளாதாரத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் இலங்கை இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களையும் அனுப்பி வருகின்றது. அதனால் இஸ்ரேலுக்கு எதிரான இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இலங்கை செல்வதற்கான வாய்ப்பு இல்லை.